ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் படங்களில் இதுவரையும் எடுக்கப்பட்ட ஒஸ்ட்டு ரீமேக்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அதர் லாங்குவேஜஸில் வந்து ஹிட் ஆகிருக்குள்ள ஒரு சில படங்கள், அதை தமிழில் நான் ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து ரீமேக் பண்ணி ஒஸ்ட்டு பண்ணி வச்ச ரீமேக் படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் படங்களை இருந்து எடுத்து ஒஸ்ட்டாக ரீமேக் பண்ண மற்ற மொழி படங்கள் லைக் ஒஸ்ட்டு பெங்காலி ரீமேக்ஸு, ஒஸ்ட்டு கன்னடா ரீமேக்ஸ், ஒஸ்ட்டு சிங்களா ரீமேக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்து வச்சா ஒஸ்ட் ரீமேக்ஸ்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கறதுங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஆதித்ய வர்மா. ஆதித்ய வர்மா இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய கான்ட்ரவர்சி, பல விஷயங்களுக்கு நடுவில் ஊந்தடிச்சு வந்த ஒரு படம். இது ஃபர்ஸ்ட் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு பாலா சாரோட வெர்ஷன்ல எடுத்துட்டாங்க. தென் அந்த ஒரு வெர்ஷன் ரொம்பவே ஒஸ்டா இருக்கு. லைக் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறேன்ற பேர்ல ரொம்ப ஒஸ்டா. பாலா சார் படங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டைலுக்கு இந்த ஒரு படம் ஆப்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு படத்தையே டிராப் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆக்சுவல் ஒரிஜினல் ரீமேக் படத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு சேம் டு சேம் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா அந்த ஒரு ஸ்டைல்லே எடுத்தாங்க. பட் இருந்தாலுமே அர்ஜுன் ரெட்டி லெவலுக்கு இந்த ஒரு படமும் இல்ல. துருவ் விக்ரமும் அப்பதான் புதுசுன்றனால ரூடான ஒரு கேரக்டர் டேக் ஓவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவு அவரோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணாரு. பட் இருந்தாலும் அர்ஜுன் ரெட்டியில விஜய் தேவர்கண்டாவோட அந்த ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும், தென் அது மட்டும் இல்லாம அந்த படம் லெவலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இது ரீச் ஆகல. அதனால இது வந்து ஒரு டீசென்ட் ஆர் ஒஸ்ட்னு கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வர்மா ஒஸ்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆதித்ய வர்மா ஒரு டீசென்ட் வெர்ஷனா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது வில்லு. இந்த ஒரு படம் ஆஃப்டர் போக்ரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சேம் காம்போ இணையுது. அதுவும் ரீமேக் ஃபிலிம். ஹிந்தியில் வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு பாபி டியோல் நடிச்ச ஒரு படம். ஸோ அதுக்கான ரீமேக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லு. நம்ம தமிழ் படங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பட்டிட்டிங்கலாம் பார்த்தாங்க. அது போதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் இந்த ஒரு படம் வந்து ஒட்டலை. ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த படம் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாம போன காரணத்தினால இந்த படம் பெருசா ரீச் ஆகல. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஓரளவு ஆவரேஜா போய் முடிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்துல வடிவேல் சார் அண்ட் விஜய் சாரோட காம்பினேஷன்ல வந்த காமெடி சீக்வன்சஸ்லாம் ஓரளவு சூப்பராகவே இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு செல்லிங் பாயிண்டாக இருந்ததுன்ற காரணத்தினால ஒரு ஆவரேஜ் ஃபிலிமா போச்சு. பட் ரீமேக் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒஸ்ட் ரீமேக் வெர்ஷன் தான். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஒஸ்தி. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில தபாங் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் சார் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன். அதோட ரீமேக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்தி. இந்த ஒரு படம் வந்து பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. லைக் எஸ்டிஆர் வந்து 6 பேக்ல காமிச்சது, அது இதுன்னு சொல்லிட்டு பல ஹைப் இருந்தது. தபாங்ல சல்மான் கானோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கெத்தா ரூட்டடான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டோரியில பல விஷயங்கள் சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் ஒரு பிலோ ஆவரேஜான ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் சல்மான் கான் சாரோட அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், யூனிக்கா இருக்கு அந்த ஒரு படத்துல. அந்த ஒரு விஷயத்தை பண்றேன்னு நம்ம எஸ்டிஆர் சார் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ண முடியல. தென் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊர் சைடு படம், ஊர் சைடு போலீஸ் ஆஃபீஸர் இவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூரலா இதை வந்து பட்டி டிங்கரிங் பார்க்க ட்ரை பண்ணாங்க. பட் அது ஒட்டல. படத்தோட போற போக்கே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கெடுக்க தான் செஞ்சிச்சு. இதன் காரணமே இந்த படம் வந்து ஒரு ஒஸ்ட் ரீமேக் தான். பட் அதுக்கப்புறம் வந்து டிவி வெர்ஷன்ஸ்ல அது வந்து ரிப்பீட் வாட்ச்ல நிறைய பேர் பார்த்தாலுமே லிட்டரலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் ரீமேக் தான். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது கஜேந்திரா. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ஹாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் என்டிஆர் சாரோட படம். ஸோ இது வந்து ஜூனியர் என்டிஆருக்கு வந்து 2வது படம். ராஜமௌலி சாரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமே இதுதான். அப்படி பார்க்கும்போது பெரிய ஒரு படமா இது வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆங்க தெலுங்கு பொறுத்தவரையும். இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தமிழ்ல கஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. படத்துல வரக்கூடிய எல்லா சீக்வன்சஸ் எல்லாமே முடிஞ்ச அளவு வந்து எடுத்திருக்காங்க. அது சிமிலரா பல விஷயங்கள் அப்படி ஈக்குவலா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து இந்த ஒரு படம் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து பெருசா போல. தென் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஒரிஜினல் வெர்ஷனோட தமிழ் வெர்ஷன் கொஞ்சம் கம்மி தான். விஜயகாந்த் சார் வந்து அவரோட ரோலை வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அவரோட கெரியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லோட் ஆன் ஆகிற ஒரு இயர். அவர் கரெக்டா பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகிற போற இயர். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள். இதை தாண்டி ஆல்ரெடி வந்து பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சார் படம் ஒன்று ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிச்சு. அந்த ஒரு ஸ்டோரி லைன் மாதிரியே இருந்துச்சு. லைக் ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வேற மாதிரியான ஒரு பிளாஷ்பேக், அதுக்கப்புறம் அவர் திருந்தி வாழ்ற மாதிரி, அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவருக்கு அந்த ஒரு பாஸ்ட் துரத்துற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல
இருக்குல்ல லைட்டா பாஷாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்தது. இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஃபிளாவையும் சந்திச்சிச்சு. அதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படமா போச்சு. தென் ஒஸ்ட் ரீமேக்கும் கூட. லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது குட்டி. ஸோ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தோட ரீமேக். அந்த ஆர்யா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தான் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் அல்லு அர்ஜுன் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் அமேசிங்கான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு குட்டி படத்தில் நம்ம என்ன பார்த்துருப்போமோ அந்த ஒரு கதை தான் லிட்டரலி சிமிலர் தான். இருந்தாலும் இந்த படம் வந்து பலரையும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தல. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பலரையும் கவரல. நம்ம ஊருக்காரங்களுக்கு ஒட்டாத ஒரு கதை மாதிரி தான் குட்டி இருந்தது. பட் இப்போ மாடர்ன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பலருக்கும் அந்த ஸ்டோரி மேபி இந்த லவ் லைஃப் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்லைன் ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த டைம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து புரியாத ஒட்டாத ஒரு ஜானர் மாதிரி தான் தெரிஞ்சது. ஃபுல்லா அப்படியே அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. தமிழுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இதன் காரணமாக டோட்டலி துண்டா தனியா தெரிஞ்ச ஒரு படம், ஒரு தெலுங்கு படம் மாதிரியே இருக்கு இந்த ஒரு படம் பார்க்கும்போது. இதன் காரணமாக பலரும் இந்த படத்துக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் வந்து ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம், ஒரு சில நல்ல காமெடி சீக்வன்சஸ் இருக்கும். இல்ல தனுஷாரோட ரோலும் சூப்பரா இருக்கும். அந்த ஒரு குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபன்னான கேரக்டர் சூப்பராகவே வந்து அந்த படத்தோட ஸ்டார்ட் எண்ட் வரையும் கொண்டு போயிருப்பாரு. இருந்தாலும் அந்த ஒரு படத்தோட வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது கலெக்ஷன் வைஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ், ரிவ்யூஸ் வைஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒஸ்டான ஒரு ரீமேக்காக தான் அமைஞ்சிருக்கு. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது மெயின் பூனா. இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அப்படியே அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கல. இதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே லைட்டாக ஸ்கிரிப்டில் ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. பட் லைன் வைஸ் அந்த ஒரு படத்தோட ஸ்டோரி லைன் தான். அப்படி இப்படின்னு வச்சு இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஏகே ஃபேன்ஸ்க்கு இது பெருசாக அந்த அளவு பிடிக்கல. தியேட்ரிக்கல் மெட்டீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா இது போய் சேரல. பிளாக் பஸ்டராகவும் ஆகலை. ஸ்டோரி பிளெண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு கதையை அப்படியே நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஒன்று பண்ணி தானே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லாத காரணத்தினால இந்த ஒரு படம் வந்து ஒரு ஒஸ்ட் ரீமேக்காகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ ஃபைனலி லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது குருவி. இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தோட ரீமேக். ஸோ இதுவுமே ராஜமௌலி சாரோட டைரக்ஷனில் வந்த படம் தான். இதில் வந்து நம்ம பிரபாஸ் சார் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த குருவி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சத்ரபதி படத்தோட ரீமேக் கிடையாது, ஹாஃப் ரீமேக் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்ரபதி படத்தில் வந்து எல்லா சீக்வன்சஸும் சிமிலராக வரும். அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சத்ரபதியில் என்ன செகண்ட் ஹாஃப் இருக்கோ அது அப்படியே குருவியில் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரு சில விஷயங்கள் பட்டி டிங்கரிங் பண்ணியிருப்பாங்க. லைக் மலேசியா போகிறது, கார் ரேஸு, விஜய் சாரோட ஃபேமிலி இஷ்யூஸ் அது மாதிரி இருக்கும். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ கிடையாது, அவர் மலேசியா போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவங்களோட ஆளுங்களுக்காக ஹீரோ இறங்கி சண்டை போட்டு அவங்கள வந்து எப்படி காப்பாற்றுறது, மக்களுக்கும் அவருக்கும் எப்படி ஒரு விடுதலையை ஏற்படுத்திக்கிறாரு அப்படின்றத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கதையில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இந்த குருவி படம் ரிலீஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக தான் அமைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக இருக்கட்டும், ரிவ்யூ வைஸாக இருக்கட்டும், பல விதங்களில் அது அப்படி தான் இருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் சீக்வன்சஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கும்போது பிரபாஸோட வெர்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும் விஷுவலி பார்க்கும்போது. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒஸ்ட் ரீமேக் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி நீங்கள் இதுவரையும் பார்த்ததுலேயே தமிழில் ரிலீஸ் ஆன ஒஸ்ட் ரீமேக்ஸ்லாம் என்ன, நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணது எதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய லிஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ கூட நம்ம மேக் பண்ணுவோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.